என் தந்தையின் பெயரை என் பெயரின் முன் எழுதி அவரை வழிகாட்டியாக கருதிய என்னை அவள் பெயருக்கு பின் எழுதி என்னை வழிநடத்தி செல்கிறாள் என் மனைவி. 5வது முதல் இரவு நினைவு தெரியாமல் சிறுந்தளிராக அம்மாவுடன், பால் குடி மறந்த சமயம் தவழும் குழந்தையாக அப்பாவுடன், கர்ப்பிணி அம்மாவை பிரிந்து அடம்பிடிக்கும் சிறுவனாக அக்காவுடன், உரிமையோடு பயம் போக்கும் கதாநாயகன் அண்ணனாக தங்கையுடன், எனது 5வது முதல் இரவு எனது மனைவியுடன். என் அப்பாவின் பெண்மையை அறிந்தேன் என் கர்ப்பிணி அம்மாவை பிரிந்த பின்பு. என் அம்மாவின் ஆண்மையை அறிந்தேன் கொடிய பிணி அப்பாவை கொன்ற பின்பு. 2வது முறை பிறந்தாள். இம்முறை கருவறையில் அல்ல மணவரையில். அவிழ்க்கவில்லை தொப்புள் கொடி ஏதும், மாறாக கட்டப்பட்டது தாலிக்கொடி. பெற்றாள் இம்முறை அப்பாவின் பெயர் அல்ல என்னுடைய பெயர். ஆம், அவள் 2வது முறை பிறந்தாள் என் மனைவியாக. என்னவளை காண காத்து கொண்டிருக்கின்றேன். என்ன அவளை காணவில்லை. என் விழியோரம் ஈரம் இருந்தது. அதனால்தான் என்னவோ என் இதழோரம் காயம் ஏற்பட்டது. என்னவள் தந்த பரிசு நான் காத்திருந்தமைக்காக. என் சகோதரிகள் மட்டுமல்ல, நானும் புகுந்த வீட்டில்தான் இருக்கின்றேன். என் தாயையும் வீட்டையும் பிரிந்து. ஆம், தொழிற்சாலை என்னும் மாமியார் வீட்டில் வேலை என்னும் கணவருடன் முதல் இரையில் பயணத்தில் தான் அறிந்து கொண்டேன் நான் இந்த அழகிய காட்சியை இத்தனை நாள் தவறவிட்டேன் என்று. ஆம், நான் தூங்கிய பின்பு தூங்குவதாலும் நான் விழிக்கும் முன்பே விழிப்பதாலும் என் மனைவி தூங்கும் அந்த அழகிய காட்சியை இத்தனை நாள் தவறவிட்டேன். அதற்காகத்தான் இந்த 2வது நெடுந்தூர இரையில் பயணம்.